பாமரின் வேடிக்கையையும் சுவாமிஜி தமது கடிதத்தில் குறிப்பிடுகிறார். இங்கே பத்திரிகை ஒன்றில் என்னை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இங்கே சூறாவளி துறவி ஒருவர் வந்துள்ளார். மிஸ்டர் பாமருடன் அவர் தங்கியுள்ளார். மிஸ்டர் பாமர் இந்துவாகிவிட்டார். அவர் இந்தியாவிற்கு போகிறார். அவர் 2 சீர்திருத்தங்களை மட்டும் வலியுறுத்துகிறார். முதலில் அவரது பண்ணையில் வளர்க்கின்ற பிரெஞ்சு குதிரைகளால் தான் பூரி ஜெகநாதரின் ரதம் இழுக்கப்பட வேண்டுமா? இரண்டாவதாக ஜெர்சி பசுக்களும் இந்துக்களின் புனித பசுக்களாக கருதப்பட வேண்டுமா? வேடிக்கையாக இருக்கிறதல்லவா? பிரெஞ்சு குதிரைகள் ஜெர்சி பசுக்கள் என்றால் அவருக்கு உயிர். அவரிடம் அவை ஏராளம் உள்ளன. பாமரின் வீட்டில் தங்கியபடியே தமது சொற்பொழிவுகளை தொடர்ந்தார் சுவாமிஜி. ஏற்கனவே பத்திரிகைகள் அவரை பற்றி பல கருத்துக்களை எழுதியிருந்ததால் இப்போது அவரது சொற்பொழிவுக்கு முன்பை விட கூட்டம் அலைமோதியது. மார்ச் 11ஆம் நாள் இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் செயல்பாடுகள் என்ற தலைப்பில் பேசினார் சுவாமிஜி. அவர் இதுவரை பேசிய சொற்பொழிவுகளில் இது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. அன்று அவர் சுமார் 2.5 மணி நேரம் பேசினார். தம்மை குறை கூறியவர்கள் அனைவரின் வாயை அடைக்கும்படியாக இருந்தது அந்த சொற்பொழிவு. அத்துடன் வழக்கம் போலவே அற்புதமான ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. சுவாமிஜியின் இந்த சொற்பொழிவுக்கு பிறகு சில காலம் பாதிரிகளும் சரி, பத்திரிகைகளும் சரி, சற்று ஓய்ந்தது போல் காணப்பட்டனர். ஆனால் அவர்கள் மற்றொரு கோணத்திலிருந்து தாக்குதலை தொடங்கினர். சுவாமிஜியின் நடத்தையை பற்றி அவதூறு பேச ஆரம்பித்தனர். முதலில் வதந்திகளை பரப்பினர். பிறகு வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தனர். இந்த வதந்திகள் பிரச்சனைகளை உண்டாக்கவே செய்தன. சுவாமிஜியை சில வீடுகளில் அழைத்திருப்பார்கள். எதிராளிகள் அந்த வீடுகளில் வதந்திகளை தெரிவித்து விடுவார்கள். விளைவு, சுவாமிஜி போகும்போது வீடு பூட்டியிருக்கும். அவர் திரும்ப நேரும். ஆனால் பல நேரங்களில் பின்னர் உண்மையை அறிந்து அந்த வீட்டினர் சுவாமிஜியிடம் மன்னிப்பு கேட்பதுடன் அவரை மீண்டும் அழைக்கவும் செய்வார்கள். சுவாமிஜி கலங்கவில்லை, நிலை குலையவில்லை. எப்போதும் இறைவனை சார்ந்து வாழ்வது போலவே அவர் வாழ்ந்தார். இந்தியாவை பற்றி 2 விதமான கருத்துக்கள் அன்றைய அமெரிக்காவில் நிலவின. ஒன்று ஏற்கனவே நாம் கண்டது, அதாவது மூடநம்பிக்கைகள் நிறைந்த, பசியும் பிணியும் மலிந்த நாடு போன்ற கருத்துக்கள். மற்றொன்று சித்து வேலை. இந்தியாவில் மகான்கள் ஏராளம் உள்ளனர். அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லவர்கள். சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரு மகான் என்றால் அவருக்கு சித்து வேலைகள் தெரிந்திருக்க வேண்டும். முதல் கருத்தை வைத்து சுவாமிஜியை எதுவும் செய்ய இயலவில்லை. இந்தியாவை பற்றி அவர்கள் கூறிய கட்டுக்கதைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டார் சுவாமிஜி. எனவே அவரது எதிர்ப்பாளர்கள் 2வது கருத்தை பிடித்து கொண்டனர். விவேகானந்தர் ஒரு மகான் என்றால் அவர் சித்து வேலைகள் செய்ய வேண்டும் என்று கூக்குரலிடத் தொடங்கினர். ஈவினிங் நியூஸ் என்ற பத்திரிகை பின்வருமாறு எழுதியது: சித்து வேலைகள் வேண்டும். தம்மை நிரூபித்துக் கொள்ள விவேகானந்தருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தம்மால் சித்து வேலைகள் செய்ய இயலும் என்பதை அவர் நிரூபித்து காட்டட்டும், அல்லது வாயை மூடிக்கொள்ளட்டும். யூனிடேரியன் சர்ச்சில் பேசப்போகும் விவேகானந்தர் சித்து வேலை செய்து தம்மை நிரூபிப்பாரா, அல்லது வரும் வாய்ச்சொல் வீரத்துடன் நின்று விடுவாரா என்று பத்திரிகைகள் எழுதின. இதற்கு சுவாமிஜி பதில் எதுவும் கூறும் முன் அவரது சிறந்த ஆதரவாளர்களில் ஒருவரான ஓபி டல்டாக் என்பவர் இரகசியங்களும் சித்து வேலைகளும் என்ற தலைப்பில் ஒரு சிறந்த பதிலை எழுதி அனுப்பினார். அதன் சில பகுதிகள் வருமாறு: இயேசுநாதரின் இறுதி வேளைகளிலும் மூடர்கள் இப்படித்தான் கத்தினார்கள். சிலுவையில் அறைவதற்கான ஆணை பிறப்பித்தாகிவிட்டது. அவரது மரணத்தை விரும்பிய கொலை கும்பல் ஏதாவது சித்து வேலை செய்து உன்னை காப்பாற்றிக்கொள் என்று கூக்குரலிட்டது. இயேசுநாதர் உடனடியாக வரைந்து கொட்டி கொண்டு சித்து வேலை செய்தாரா? இல்லை. அமைதியாக அவர்களிடம், மோசஸையும் மற்ற தீர்க்கதரிசிகளையும் நீங்கள் நம்பினீர்களா? சத்தவன் உயிர் பிழைத்து எழுந்தபோது கூட நீங்கள் நம்பவில்லையே என்றுதானே கூறினார். மூடர்கள்தான் சித்து வேலையை நாடுவார்கள். அமெரிக்கா பிறக்கும் முன்பே கலாச்சாரங்களில் உன்னதங்களை கண்டது இந்தியா. அங்குள்ள மேதைகள் தாங்கள் சித்து வேலைகள் காட்டுவதாக ஒருபோதும் உரிமை கொண்டாடியதில்லை. நீண்ட கால உண்ணா நோன்புகள், படிப்பு, புலனாசைகளை வென்று வாழ்தல், தியானம் ஆகியவற்றால் அவர்கள் மேலான ஆன்மீக ஆற்றலை பெறுகிறார்கள். திகைப்பும் பிரமிப்பும் உண்டாகுமாறு மற்றவர்கள் வேந்து நிற்கும் அளவிற்கு அவர்களால் அற்புதங்களை செய்ய முடியும். அமைதியின் செய்தியை
தூய்மையின் செய்தியை, தியாகத்தின் செய்தியை, சகோதரத்துவத்தின் செய்தியை விளக்குவதில் விவேகானந்தர் வெற்றி பெற்றிருந்தால், மதவெறியின் குருட்டு கண்களை திறப்பதில் அவர் வெற்றி கண்டிருந்தால், பொறுமையின்மையின் செவிட்டு காதுகளை திறப்பதில் அவர் வெற்றி பெற்றிருந்தால், கிறிஸ்தவர்களிடம் இல்லாத சில நன்மைகள் கிறிஸ்தவர் அல்லாதவரிடம் இருக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருந்தால், அனைத்திற்கும் மேலாக மனித குலத்தின் கடின இதயத்தை இழக்க அவரால் முடியுமானால், அவரால் முடிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அவரது பணி வீண் போகவில்லை என்பதே பொருள். இவ்வாறு எழுதினார். அதன் பிறகு சுவாமிஜி தமது கருத்தை அதே பத்திரிகை நிருபரிடம் தெளிவுபடுத்தினார். அது அந்த பத்திரிகையில் பிப்ரவரி 17ஆம் நாள் வெளியாயிற்று. உண்மையான இந்து மதத்தில் சித்து வேலைகளுக்கு இடமில்லை. எனது மதத்தை நிரூபிப்பதற்காக சித்து வேலைகள் எதுவும் செய்ய என்னால் இயலாது. முதலாவதாக, சித்து வேலைகளும் அற்புதங்களும் நிகழ்த்தி கொண்டு திரிபவன் அல்ல நான். இரண்டாவதாக, எந்த இந்து மதத்தின் பிரதிநிதியாக நான் வந்துள்ளேனோ அந்த உண்மையான இந்து மதம் சித்து வேலைகளையும் அற்புத நிகழ்ச்சிகளையும் சார்ந்து இருக்கவில்லை. அற்புத நிகழ்ச்சிகள் என்று எவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஐம்புலன்களுக்கு எட்டாத சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவது உண்மைதான். ஆனால் அவையும் சில நீதிகளுக்கு ஏற்பவே நடைபெறுகின்றன. அவற்றிற்கும் எங்கள் மதத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்தியாவில் நடைபெறுவதாக இங்கே உள்ள பத்திரிகைகளில் வெளியாகின்ற அற்புத நிகழ்ச்சிகள் மாயாஜாலங்களும் மனவசியங்களுமே ஆகும். சான்றோர்கள் அவற்றை செய்வதில்லை. பணத்திற்காக தெருக்களில் வித்தை காட்டுபவர்களே இவற்றை செய்கிறார்கள். சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருப்பவர்களால் மட்டுமே உண்மையை புரிந்து கொள்ள இயலும். ஏதோ சிறுபிள்ளைத்தனமான வேகத்துடன் அறிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு எதுவும் புரியாது என்று அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார். செத்து வேலைகளின் பெயரில் சுவாமிஜியை மட்டம் தட்டலாம் என்று நினைத்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் சுவாமிஜியின் பதில் போதுமானதாக இருந்தது. இதன் பிறகு செத்து வேலைகள் பற்றிய பிரச்சனை எழவில்லை. பாதிரிகளின் எதிர்ப்பை புரிந்து கொள்ளலாம், மிஷனரிகளின் பகைமையை புரிந்து கொள்ளலாம், மதவெறியர்களின் உணர்ச்சி எழுச்சியையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சொந்த நாட்டை சேர்ந்தவரும் ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசித்தவருமான பிரதாப் சந்திர மகிம்தார் அந்த பாதிரிகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டதைத்தான் புரிந்து கொள்ள இயலவில்லை. பொறாமை எதைத்தான் செய்யாது? தாம் புகழ் வாய்ந்த பிரம்மசமாஜ தலைவராக ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் சென்றபோது வெறும் கல்லூரி மாணவனாக தமது சொற்பொழிவை கேட்பவனாக இருந்த ஓர் இளைஞன் இன்று தம்மையே மிஞ்சி அமெரிக்காவையே வென்று கொண்டிருக்கும்போது அந்த சாதாரண மனிதர் நிலை குலைந்ததில் வியப்பு எதுவும் இல்லை. பம்பாயை சேர்ந்தவரும் சர்வமத மகாசபையில் கலந்து கொண்டவருமான நகர்கரும் மகிம்தாருடன் சேர்ந்து கொண்டார். மகிம்தாரின் தலைமையில் இயங்கி வருகின்ற பத்திரிகையில் சுவாமிஜியை அவர் தாக்கி எழுதியதை 1894 மே 16ஆம் நாள் போஸ்டன் டெய்லி அட்வர்டைசர் என்ற பத்திரிகையை மேற்கோள் காட்டி எழுதியது. பாபு நரேந்திரநாத் தத்தர், விவேகானந்தர் பிரம்ம சமாஜத்தில் எங்களிடம் வந்து நவ பிருந்தாவன் தியேட்டரில் நடிக்கவும் பாடவும் வந்த நாட்களிலிருந்து அவரை எங்களுக்கு தெரியும். எந்த பத்திரிகையில் எவ்வளவு புகழ்ந்து எழுதினாலும் அவரை பற்றியும் அவரது நடத்தையை பற்றியும் நாங்கள் அறியாத எதையும் புதிதாக எங்களுக்கு கூறிவிட முடியாது. எங்கள் நல்ல நண்பரான அவர் சமீப காலத்தில் அமெரிக்காவில் பெரிய சொற்பொழிவுகள் செய்து அமெரிக்கர்களிடையே பெரும் புகழ் பெற்று வருகிறார். ஆனால் அவர் போதிப்பது வைதிக இந்து மதம் அல்ல. அது ஒரு வகை புதிய இந்து மதம். ஒரு வைதிக இந்து கடலை கடக்க மாட்டான், மிலேச்சர்களின் உணவை உண்ண மாட்டான், இடைவிடாமல் புகைப்பிடிக்க மாட்டான். ஆனால் இவை போன்ற அனைத்தையும் இந்த நண்பர் செய்து வருகிறார். ஒரு வைதிக இந்துவிற்கு அளிக்கக்கூடிய மரியாதையை அவருக்கு எங்களால் அளிக்க முடியாது. அவரது புகழை பரப்ப எல்லோரும் முயலலாம். ஆனால் அவர் செய்கின்ற வடிகட்டின முட்டாள்தனங்களையெல்லாம் எங்களால் சகிக்க முடியாது. இதற்கிடையே ரமாபாய் வட்டங்களும் தங்கள் பங்குக்கு பல அவதூறுகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்பினர். ரமாபாய் கூட்டத்தினர் என்னை பற்றி கிளப்பியிருக்கின்ற வதந்திகளை கேட்டு திகைப்பாக உள்ளது. ஒருவன் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, அவனை பற்றி பச்சை பொய்களை கட்டிவிடுகின்ற மக்கள் இருக்கவே செய்வார்கள். சிக்காகோவில் இது எனக்கு தினசரி அனுபவமாக இருந்தது. இந்த பெண்கள் கிறிஸ்தவர்களுள் மகா கிறிஸ்தவர்கள்தான் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. சுவாமிஜியை பற்றிய பொய்களையும் வதந்திகளையும் பரப்புவதில் மஹிம்தார், நகர்கர் மற்றும் ரமாபாய் வட்டத்தினருடன்
கைகோர்த்து கொண்டவர் மற்றொரு இந்தியர் குமாரி கார்னேலியா சோரப்ஜி. இவர் சிக்காகோ சர்வமத மகாசபையில் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டவர்களில் ஒருவர். பார்சி மதத்தினரான இவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர். இவரை டாக்டர் பரோஸ் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பார்சி பெண்களுக்கு ஓர் உன்னத உதாரணம் என்று குறிப்பிட்டார். இவரது பெற்றோரை சுவாமிஜி தமது பரிவிராஜக நாட்களில் பூனாவில் சந்தித்திருந்தார். சுவாமிஜியின் பாதையில் தடைகளை ஏற்படுத்த முயன்ற இன்னொரு பிரிவினர் தியாசபிஸ்ட். அமெரிக்காவிற்கு கிளம்பும் முன் சுவாமிஜி சென்னையில் அவர்களை அணுகி ஓர் அறிமுக கடிதம் கேட்டதும் அவர்கள் மறுத்ததும் ஏற்கனவே நாம் கண்டோம். அமெரிக்காவிற்கு வந்த ஆரம்ப நாட்களில் போதிய பணமின்றி போதிய துணியின்றி வாடிய போது அது பற்றி கேள்விப்பட்ட தியாசபிக்கல் சொசைட்டியின் தலைவர், அப்பாடா, இந்த சாத்தான் குளிரில் சாகப் போகிறது, நிம்மதி என்று கூறினாராம். ஆனால் அவர்கள் எண்ணியது போல் நடக்கவில்லை. சிக்காகோ சர்வமத மகாசபையில் சுவாமிஜி வெற்றி கண்டபோது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள சுவாமிஜியின் ஆதரவாளர்களிடையே சுவாமிஜி தங்கள் நண்பர் என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயன்றனர். ஏன், அவரது வெற்றிக்கு வழிவகுத்தவர்களே தாங்கள்தான் என்பது போல் பிரச்சாரமும் செய்தார்கள். இத்தகைய முயற்சியில் அலசங்கரிடமே அவர்கள் வெற்றி கண்டுவிட்டார்கள். ஆனால் சுவாமிஜி உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டு அலசிங்கருக்கு எழுதினார். நீ தியாசபிஸ்ட் சொசைட்டியினருடன் சேர்ந்து கொள்ளப் போகிறாயா? தியாசபிஸ்ட் சொசைட்டியினருடன் நான் தொடர்பு கொண்டவன் என்ற எத்தகைய சந்தேகமும் அமெரிக்கா, இங்கிலாந்து 2 இடங்களிலும் எனது வேலையை கெடுத்துவிடும். கெடுக்காமல் என்ன செய்யும்? நல்லவர்கள் எல்லோரும் அந்த சொசைட்டினரின் பாதையை தவறென்றே எண்ணுகிறார்கள். அவர்கள் நினைப்பது சரிதான், அது உனக்கும் நன்றாக தெரியும். அலசிங்கரும் பிறரும் சுதாரித்து கொண்டனர். தியாசபிஸ்டுகளின் நோக்கம் நிறைவேறவில்லை. தங்கள் முயற்சியில் தோல்வி கண்டபோது அவர்களும் சுவாமிஜிக்கு தொந்தரவு தர முயற்சித்தனர். அதற்காக அவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளுடன் கைகோர்த்து கொண்டனர். சுவாமிஜியை எதிர்த்து எதுவும் செய்ய இயலாது என்று கண்ட மிஷனரிகள் வேறொரு முறையை கையாண்டார்கள். அவரை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்தனர். தங்களுடன் சேருமாறும் தங்களின் கருத்துப்படி கிறிஸ்தவ மதத்தை போதிக்குமாறும் கூறினர். மறுத்தால் அவருக்கு ஆபத்து என்றும் பயமுறுத்தினர். இங்கும் சுவாமிஜி அமைதியாக அவர்களை எதிர்கொண்டார். அவர்களின் பூச்சாண்டியும் சுவாமிஜியிடம் பலிக்கவில்லை. இவர்கள் அனைவரும் சுவாமிஜியை பற்றிய அவதூறுகளை பரப்பினார்கள். ஆனால் சுவாமிஜி கலங்கவில்லை. எல்லோரும் கங்கணம் கட்டிக்கொண்டு அழிக்க முற்பட்ட போதும் சுவாமிஜி அவர்களுக்கு எந்த தீமையையும் செய்ய முற்படவில்லை. இறையருளால் எல்லாம் வரும். பழமைவாத பாதிரிகள் எனக்கு எதிராகவே உள்ளனர். என்னை சமாளிப்பது எளிதல்ல என்பதை கண்டதால் எல்லா வழிகளிலும் எனக்கு தடை போட முயற்சிக்கிறார்கள். ஏசி பார்க்கின்றனர், அவதூறுகளை பரப்புகின்றனர். மஹிம்தார் அவர்களுக்கு உதவுகிறார். பொறாமையால் அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும். நான் பெரிய மோசக்காரன், போக்கிரி என்றெல்லாம் அவர்களிடம் சொல்கிறார். அமெரிக்காவில் நான் பாவ வாழ்க்கை வாழ்கிறேன், அதாவது ஒழுக்கக்கேடாக வாழ்கிறேன் என்று கல்கத்தாவில் எல்லோரிடமும் சொல்லி வருகிறார். இறைவன் அவருக்கு அருளட்டும். என் சகோதரா, தடையின்றி நற்காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. இறுதி வரை விடாமுயற்சியுடன் இருப்பவனே வெற்றி பெறுவான் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. கொள்கை வெறியும் பொறாமையும் மனிதனை என்னதான் செய்ய வைக்காது? ஆனால் உலகிற்கு ஒரு செய்தியை அளிக்க வேண்டும் என்ற அருளாணையுடன் பிறந்த ஒருவரை, எப்போதும் ஸ்ரீராமகிருஷ்ணர் உடனிருந்து வழிகாட்டுகின்ற ஒருவரை எந்த எதிர்ப்பு என்ன செய்யும்? அடுத்த கட்டமாக பாதிரிகள் சுவாமிஜியிடம் பெண்களை அனுப்பினர். அவரை வீழ்த்துவதில் அந்த பெண்கள் வெற்றி பெற்றால் பெரிய தொகை அளிப்பதாக அவர்களுக்கு ஆசையும் காட்டினர். ஆனால் கல்லூரி மாணவராக இருந்தபோதே தம்மை நாடிய ஒருத்தியிடம், மரணம் நம் வாசலை தட்டி கொண்டிருக்கிறது, அதனை எதிர்கொள்ள ஏதாவது செய்திருக்கிறாயா? வெறும் சதைப்பிண்டத்தில் ஆசை வைத்து அலைகிறாயே என்று கூறிய ஒருவரை எந்த பெண் என்ன செய்ய முடியும்? வந்தவர்கள் தோற்று திரும்பினார்கள். அதற்கு மேல் பாதிரிகளுக்கு செய்ய எதுவும் இல்லை. இனி அவரை அழித்தால் மட்டுமே தாங்கள் வாழ முடியும் என்று எண்ணி அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். டெட்ராய்டில் சுவாமிஜியை ஒரு விருந்திற்கு அழைத்தனர். சிற்றுண்டி அழைத்தனர். அங்கு அளிக்கப்பட்ட காஃபியை குடிப்பதற்காக சுவாமிஜி வாயருகே கொண்டு சென்றார்.
எப்போதும் உடன் நின்று காக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்போது அங்கே தோன்றினார். அந்த காப்பியை குடிக்காதே, அதில் விஷம் கலந்துள்ளது என்றார். சுவாமிஜி சுதாரித்து கொண்டார். பாதிரிகளின் கடைசி முயற்சியும் தோல்வி கண்டது. ஆரம்பத்தில் சுவாமிஜி இந்த எதிர்ப்புகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் விஷம் கொடுப்பதற்கும் அதைவிட கொடிய அவதூறுகளை தம்மீது அள்ளி வீசவும் மேலை நாட்டு பாதிரிகளும் சொந்த நாட்டினர் சிலரும் முற்பட்ட போது தாமும் ஏதாவது செய்தியாக வேண்டும் என்று முடிவு செய்தார். தம் நாட்டு மக்கள் இதற்கு மறுமொழி கூற வேண்டும் என்று விரும்பினார் அவர். எனவே சென்னையில் அலசிங்கிற்கு 1894 ஏப்ரல் 9 அது பற்றி கடிதம் எழுதினார். உன்னால் முடிந்தால் ஒன்று செய். சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் கூட்டி ராமநாதபுர மன்னரையோ வேறு பெரிய மனிதரையோ தலைமை தாங்க செய். அதில் நான் இங்கு இந்து மதத்தின் பிரதிநிதியாக செயலாற்றியது உங்களுக்கு முழு திருப்தியே என்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அறிவி. அதனை சிக்காகோ ஹெரால்டு, இன்டர் ஓஷன், நியூயார்க் சன், டெட்ராய்டு கமர்ஷியல் அட்வைசர் போன்ற பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டும். சிக்காகோவின் மதப்பேரவை தலைவரான டாக்டர் பரோசுக்கும் அனுப்ப வேண்டும். முடிந்த அளவு பெரியதாக அந்த கூட்டத்தை கூட்டுங்கள். தங்கள் மதத்திற்காகவும் நாட்டிற்காகவும் சேர விரும்புகின்ற பெரிய மனிதர்களை ஒன்று திரட்ட வேண்டும். கூட்டத்தையும் அதன் நோக்கத்தையும் பாராட்டுவதாக மைசூர் மன்னர், அவரது திவான் மற்றும் கேத்திரி மன்னர் இவர்களிடமிருந்து கடிதங்களை பெற முயல வேண்டும். முடிந்தவரை பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கட்டும். என்னை இங்கு அனுப்பி வைத்த சென்னை இந்து சமுதாயம் எனது பணியை பற்றி தன் பூரண திருப்தியை தெரிவிப்பதாக அந்த கூட்டத்தின் தீர்மானம் இருக்க வேண்டும். இது முடியுமா என்று பார். இது பெரியதல்ல. முடிந்த இடங்களிலிருந்து இதுபோன்ற கடிதங்களை பெற்று அவற்றை அச்சிட்டு பிரதிகளை அமெரிக்க பத்திரிகைகளுக்கு அனுப்ப முயல வேண்டும். விரைவாக இதை செய் என் சகோதரா. இது பேருதவியாக இருக்கும். பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்களும் இங்கு பொருளற்ற முட்டாள்தனங்களை எல்லாம் பரவ செய்கிறார்கள். முடிந்த அளவு விரைவில் அவர்களின் வாயை அடக்க வேண்டும் என்று எழுதினார். ஆனால் சுவாமிஜி எதிர்பார்த்தது போல் அவ்வளவு எளிதாக இந்தியாவில் எதுவும் நடைபெறவில்லை. 3 மாதங்கள் பொறுத்து பார்த்த சுவாமிஜி வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டு 1894 ஜூன் 28ஆம் நாள் சென்னைக்கு எழுதினார். இந்தியாவில் என்னை எப்படியெல்லாம் புகழ்கிறார்கள் என்று உங்கள் கடிதங்களில் மீண்டும் மீண்டும் எழுதுகிறீர்கள். ஆனால் இது நமக்குள் மட்டுமே. அலசிங்கர் அனுப்பிய 3 சதுர அங்குல காகிதத்தை தவிர ஓர் இந்திய பத்திரிகை கூட என்னை பற்றி ஏதேனும் எழுதியிருப்பதை நான் இதுவரை காணவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் கூறுவதையெல்லாம் பாதிரிகள் கவனமாக சேர்த்து வைத்து காலம் தவறாமல் பிரசுரிக்கிறார்கள். என் நண்பர்களின் வீடுகள் தோறும் சென்று என்னை கைவிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறார்கள். இந்தியாவிலிருந்து எனக்காக ஒரு வார்த்தை கூட வராதது அவர்களுடைய வெற்றிக்கு நன்றாக வழிவகுக்கிறது. இந்தியாவில் இந்து பத்திரிகைகள் என்னை வானளவா புகழலாம். ஆனால் அதில் ஒரு வார்த்தை கூட இங்கு வந்து சேரவில்லை. எனவே அமெரிக்கர்கள் பலர் என்னை போலி என்று கருதுகிறார்கள். பாதிரிகள் ஒரு புறம், அவர்களுக்கு பக்கத்துணையாக இங்குள்ள இந்துக்களின் பொறாமை. இதில் நான் ஒரு வார்த்தை கூட பேச இடமில்லை. அத்தாட்சி பத்திரங்கள் எதுவும் இல்லாமல் நான் இங்கு வந்தேன். எனவே பாதிரிகள் மற்றும் பிரம்ம சமாஜத்தினரின் பிரச்சாரங்களுக்கு இடையில் நான் போலி அல்ல என்று காட்டுவது எப்படி? சில வார்த்தைகளை செலவாக்குவது இந்தியர்களுக்கு மிக எளிதென்றே நினைத்தேன். சென்னையிலும் கல்கத்தாவிலும் சில பெரியவர்களை திரட்டி சபை கூட்டுவது மிக எளிதென்றே நினைத்தேன். எனக்கும் என்னிடம் அன்பு காட்டிய அமெரிக்கர்களுக்கும் நன்றி கூறி அவற்றில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி செயலாளர் மூலமாக அதனை அமெரிக்காவிற்கு அனுப்பி இருக்கலாம். டாக்டர் பரோசுக்கு ஒரு பிரதி அனுப்பி அதனை பாஸ்டன், நியூயார்க் மற்றும் சிக்காகோவில் உள்ள பத்திரிகைகளில் வெளியிட செய்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இந்தியாவால் தாங்க முடியாத பிரம்மாண்டமான காரியம் என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். இந்த ஓராண்டில் ஒருவர் கூட எனக்காக குரல் எழுப்பவில்லை. எல்லோரும் எனக்கு எதிராகவே நிற்கிறார்கள். நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு உள்ளே என்னை பற்றி என்ன சொன்னாலும் அது இங்கே யாருக்கு தெரியும்? இதை பற்றி நான் அலசிங்கருக்கு எழுதி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அவன் அதற்கு பதில் கூட எழுதவில்லை. அவனுக்கு உற்சாகம் குறைந்து விட்டதோ என்று தோன்றுகிறது. எனவே முதலில் இதை பற்றி சிந்தித்து பிறகு இந்த கடிதத்தை சென்னை நண்பர்களுக்கு காட்டலாம். ஒரு பக்கம் என் சகோதர துறவிகள் கேசவசேனை பற்றி முட்டாள்தனமாக பிதற்றுகிறார்கள். சென்னை வாசிகளோ
தியாசபிக் சொசைட்டியினரை பற்றி நான் எதை எழுதினாலும் அவர்களிடம் அதை சொல்லி பகைமையை வளர்க்கிறார்கள். உண்மையான செயல்திறனும் அறிவும் உள்ள ஒருவராவது இந்தியாவில் எனக்கு சார்பாக இருந்தால், ஆனால் இறைவனின் திருவுள்ளம்தான் நிறைவேறும். நான் ஒரு போலி என்ற நிலையிலேயே இந்த நாட்டில் இருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் சித்திரவதையை அனுபவித்து வருகிறேன். ஒரு செய்தித்தாள் கூட இந்தியாவிலிருந்து வரவில்லை. என் நண்பர்கள் காத்திருந்தார்கள், மாதக்கணக்காக காத்திருந்தார்கள், எதுவும் வரவில்லை. ஒரு வாரத்தை கூட வரவில்லை. எனவே பலரும் உற்சாகம் இழந்து போய் இறுதியில் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று எழுதினார் சுவாமிஜி. ஆனால் இந்த கடிதம் கிடைக்கும் முன்பே சென்னை அன்பர்கள் செயலில் இறங்கிவிட்டார்கள். இருப்பினும் இந்துக்களுக்கே உரிய மெத்தனத்தாலும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை சுவாமிஜிக்கு அறிவிக்க வேண்டும் என்ற அளவிற்கு யோசிக்க தவறியதாலும் சுவாமிஜி தவிக்க நேர்ந்தது. சுவாமிஜி செய்கின்ற பணியை பாராட்டி இந்தியாவில் முதலில் சென்னையில் ஏப்ரல் 28 பச்சையப்பா ஹாலில் கூட்டம் நடைபெற்றது. ஏராளம் பேர் கலந்து கொண்டனர். ராஜா சர் ராமசுவாமி முதலியார், திவான் பகதூர் எஸ் சுப்பிரமணிய ஐயர், CIO போன்ற பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமிஜிக்கு புகழாரம் சூட்டினர். ராமநாதபுரம் மன்னர் ராய் பகதூர் எஸ் சேஷையா PA போன்றோர் தந்தை மற்றும் கடிதங்கள் மூலம் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கல்கத்தாவிலும் இதுபோன்ற கூட்டம் நடைபெற்றது. இதற்கான உத்வேகத்தை கல்கத்தா மக்கள் மகாபோதி சொசைட்டியின் செயலாளரான தர்மபாலரிடமிருந்து பெற்றனர். அவர் சுவாமிஜியுடன் சர்வமத மகாசபையில் கலந்து கொண்டவர். மஹிம்தாரை போல் அல்லாமல் அவர் சுவாமிஜியை பற்றி, அவரது வெற்றியை பற்றி புகழ்ந்து இந்தியன் மிரர் ஏப்ரல் 12 இதழில் எழுதினார். சர்வமத மகாசபை வெற்றி பெற்றதற்கே சுவாமி விவேகானந்தர் தான் முக்கிய காரணம். எனவே இந்து வீடுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் அனுப்ப வேண்டும் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமின்றி ஏப்ரல் மாதத்தில் ஆலம்பஜார் மடத்திற்கு சென்று சுவாமிஜியின் சகோதர துறவிகளை சந்தித்து சர்வமத மகாசபை விவரங்களை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கல்கத்தாவில் கூட்டம் நடைபெற்றது. இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக கும்பகோணம், பெங்களூர் போன்ற பல இடங்களில் கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த விவரங்கள், அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் போன்றவை சுவாமிஜிக்கு அனுப்பப்பட்டன. எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்ச்சிகள் நடைபெற தொடங்கிய போது சுவாமிஜி தேவியின் அருளை எண்ணி நெகிழ்ந்தார். ஜெய ஜெகதம்பா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெற்றுவிட்டேன். தேவைக்கு அதிகமாகவே பாராட்டு கிடைத்துவிட்டது. இறைவனின் அருளை எண்ணி நான் ஒரு குழந்தை போல் அழுகிறேன். சகோதரிகளே, இறைவன் தன் அடியவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எனது கடிதம் எல்லாவற்றையும் நன்றாக விளக்குகின்ற துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அமெரிக்க மக்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. சகோதரிகளே, நான் எவ்வளவு கெட்டவன் பார்த்தீர்களா? இவ்வளவு கருணைக்கு இடையிலும் சில வேளைகளில் என் நம்பிக்கை ஆட்டம் காண்கிறதே. நான் இறைவனின் கைப்பிள்ளை என்பதை ஒவ்வொரு கணமும் கண்டுகொண்டிருந்தும் மனம் தளர்ச்சி அடைகிறதே. சகோதரிகளே, கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவரே தந்தை, அவரே தாய். தம் குழந்தைகளை அவர் ஒருபோதும் பிரிவதில்லை, ஒருபோதும் பிரிவதில்லை. இல்லை இல்லை, விசித்திர கொள்கைகளையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு குழந்தைகளாகி அவரை புகலிடமாக கொள்ளுங்கள். இதற்கு மேல் என்னால் எழுத முடியாது. ஒரு பெண்ணைப் போல் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் ஆன்ம நாயகனே, என் இறைவா, நீ வாழ்க வாழ்க என்று தமது உள்ளத்து உணர்ச்சிகளையெல்லாம் கொட்டி ஹேல் சகோதரிகளுக்கு எழுதினார் அவர்.